வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. இந்த ஜாவா வீடியோ தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸப்ஷன்னா என்ன, எரர்னால் என்ன. எரர் நம்ம ப்ரோக்ராமில் பண்ணக்கூடிய எரர்ஸ் ஆர் ப்ரோக்ராமில் வரக்கூடிய எரர்ஸை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று சின்டாக்ஸ் எரர். இந்த சின்டாக்ஸ் எரர் வந்ததுன்னா கம்பைலே பண்ணாது, அது நம்ம டைப் பண்ணும்போதே எக்லிப்ஸ்லலாம் அதுவே சொல்லிடும். ஸோ அது நம்ம கம்பல்சரியாக நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். இன்னொன்று லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஆட் பண்ண வேண்டிய இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, கூட்ட வேண்டிய இடத்துல கழிச்சிட்டிங்க அப்படின்னா அது கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது. நீங்கள் கழிக்க சொன்னீங்க, அது கழித்து ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். அது சரியான ரிசல்ட்டாக இல்லையாங்கிறது அடுத்த பட்சம். ஸோ சரியான ரிசல்ட் இல்லை அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் தப்பு இல்லையா. ஸோ அது லாஜிக்கல் எரர். அந்த லாஜிக்கல் எரரை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல அப்படின்னா அப்போ we are going to correct it. அதை சேஞ்ச் பண்ண போகிறோம், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். இப்போ இன்னொரு வகையான எரர் இருக்குது. அந்த என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்றைக்கி கரெக்டாக ஓடி இருக்கும், நீங்கள் ரன் பண்ணும்போது ஓடி இருக்கும். வேறு ஒரு வகையான இன்புட்டுக்கோ இல்லை வேறு வகையான ஒரு சிச்சுவேஷன்லேயோ அது ப்ரோக்ராம் ரன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். அது என்ன, எதை மாதிரி? சே ஃபார் எக்ஸாம்பிள் we are going to have something like this. இப்போ ரெண்டு வேரியபிள் வச்சுப்போம். int x equal to 10 or int x, yன்னு வச்சுப்போம். scanner in equal to new scanner system.in. இப்போ system.out print enter value for x. x equal to in dot next int. y. இப்போ xy வாங்கிட்டோம். நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது system.out println x by y. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். இப்போ இங்கே வேல்யூ x கேட்குது, 12 2 அப்படின்னு கொடுத்தேன். ஆன்சர் 6ன்னு வந்துடுச்சு. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். திருப்பி கேட்குது. இப்போ 12 0ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்கலி எந்த நம்பரையும் 0வால் வகுக்க முடியாது. ஸோ அப்படி வகுத்தா அது வேல்யூ கிடையாது, இன்டெர்மினன்ட். அப்போ இட் இஸ் கோயிங் டு த்ரோ. கம்ப்யூட்டரால் அதை உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியல. அதனால் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, java.lang.arithmetic exception. ஓகே, ஸோ இந்த arithmetic exception அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுக்கும்போது தான் வருது. இப்போ நீங்கள் 12 2ன்னு கொடுத்த போது வரல, இப்போ வருது. இது உங்கள் ப்ரோக்ராமில் தப்பா? எக்ஸும் ஒய்யும் கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகிடுது. ஆனால் இப்போ இன்புட் வருது, இன்புட் தப்பான இன்புட் வந்ததுன்னா அப்போ ப்ரோக்ராம் இப்படி அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடுது. ஸோ எனக்கு இப்படி அப்ரப்டாக எரர் மெசேஜ் வரத்துக்கு பதில் கொஞ்சம் மீனிங்ஃபுல் மெசேஜஸ் வர மாதிரி என் ப்ரோக்ராமை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can go for ட்ரை கேட்ச் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குது.
இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜாவாவில், பைத்தானில், C++ ஆர் ஈவன் C# எல்லாத்துலேயுமே they are having that exception handling. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து நான் இதை int z equal to x by y அப்படின்னு மாற்றிக்கிறேன். இங்கே ட்ரை வந்து ஒரு கர்லி பிராக்கெட்ஸ் ஆரம்பிக்கணும். ட்ரையில் எந்த இடத்துல எரர் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இன்கேஸ் அதில் பிரச்சனை வந்ததுன்னா கேட்ச் இங்கே வந்து எக்ஸப்ஷன்னு கொடுங்க. இந்த எக்ஸப்ஷன்னா என்னங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஏதாவது எக்ஸப்ஷன் வந்ததுன்னா தட் வில் பி காட் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராக்கெட். இது பிளாக், இந்த பிளாக்குக்கு வந்துடும். இந்த பிளாக்கில் இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் கோடை நீங்கள் எழுதலாம். ரெக்டிஃபிகேஷன் கோடை எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு சி while y equal to 0. இங்கே வந்து என்டர் வேல்யூ ஃபார் ஒய், நான் ஜீரோ வேல்யூ ஃபார் ஒய்னு கொடுத்துட்றேன். நான் ஜீரோ வேல்யூ ஃபார் ஒய். இதை முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா we are going to say system dot முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே z equal to z equal to x by y. println z இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ வேல்யூ ஃபார் எக்ஸ் கேட்குது. திருப்பி அதே 12 கொடுப்போம். 0 கொடுக்குறேன். இப்போ 0 கொடுத்திங்கன்னா இந்த பிளாக்குக்கு போயிடுச்சு. என்டர் நான் ஜீரோ வேல்யூ அப்படின்னு கேட்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் கொடுத்தான்னா ரேட்டு, இல்லை திருப்பி 0 கொடுத்தாலும் while y equal to 0ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் திருப்பி அதே தான் கேட்கும். ஸோ அவன் எப்போ மாற்றி கொடுக்குறானோ இட் இஸ் கோயிங் டு கிவ் த ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் try catch or exception handling we are going to have. இதில் இந்த எக்ஸப்ஷன்னா என்ன, இந்த எக்ஸப்ஷன்னு போட்டிருக்குமே, இது வந்து ஒரு கிளாஸ். இது வந்து எல்லா எக்ஸப்ஷனுக்கும் அடிப்படையான ஒரு கிளாஸ். இந்த எக்ஸப்ஷனுக்கும் ஒரு பேரண்ட் கிளாஸ் உண்டு. அது வந்து த்ரோயபிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் த்ரோயபிள் கிளாஸ். ஸோ அதிலிருந்து வர்றது தான் வந்து இந்த எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷனுக்கு கீழே தான் எல்லா வகையான எக்ஸப்ஷனையும் கிளாஸிஃபை பண்ணி சைல்டு கிளாஸஸாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால எந்த வகையான எக்ஸப்ஷன் வந்தாலும் இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் வில் கேப்சர் அண்ட் தட் வில் பி ஸ்டோர்டு இன் திஸ் ரெஃபரன்ஸ் இ. இப்போ நமக்கு அந்த என்ன எரர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வாட் we can do is system dot out dot println e dot to string. இப்போ கொடுத்தோம் அப்படின்னா run as java application. இப்போ 12:0 கொடுக்குறேன். java.lang.arithmetic exception 0 divide by 0 அதுதான் எரர். ஸோ அந்த இதை கொடுத்துருது. இப்போ திருப்பி கேட்குது, நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன். இட்ஸ் ரன்னிங். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸப்ஷன் பல வகைப்படும். ஒவ்வொரு சிச்சுவேஷனில் ஒவ்வொரு வகையான எரர் எக்ஸப்ஷன் வரும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து we are going to see ஃபைல் IO பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கும்போது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். ஓகே, அரே யூஸ் பண்ணியிருக்கோம். அரேயில் வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அரே
அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். சரி, அதை இங்கேயே இப்போ பார்ப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் அன் அரே int arr ஈக்குவல் டு 12, 13, 14 3 எலிமெண்ட் அதில் வச்சுருக்கோம். 3 எலிமெண்ட் வச்சுருக்கோம். இப்போ I am going to say arr system dot out dot system dot out dot println arr of நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கணுன்னா 0, 1, 2க்குள்ளே தான் கொடுக்கணும். ஆனால் நான் வேணும் இங்கே என்ன கொடுக்குறேன், 12ன்னு கொடுக்குறேன். 12ன்னு கொடுக்கும்போது அந்த இண்டெக்ஸ் இல்லாத போது அது என்ன எரர் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த எரர் வராது, ஆனால் ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து இப்போ எக்ஸ் வேல்யூ கேட்குது 12, ஒய் வேல்யூ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் உள்ளே போயிடுச்சு. இந்த பிளாக் உள்ளே போய் இங்கே பிரிண்ட் பண்ணுது. காரணம் என்கிட்ட எக்ஸெப்ஷன் எது வந்தாலும் இங்கே போயிடும். எக்ஸெப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே போயிடும். இந்த லைனுக்கே வராது. இந்த லைன் வந்தால் கூட இப்போ இந்த லைனுக்கு எக்ஸெப்ஷன் வந்ததுனாலும் நேராக அது இங்கே போகுது. ஆனால் இது எந்த லைனுக்காக நம்ம எழுதினது, z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிறதுக்காக எழுதின எக்ஸெப்ஷன் பிளாக். எனக்கு வந்து இப்போ எக்ஸெப்ஷன் 2 வகையான எக்ஸெப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இதையே இங்கே மேலே போட்டுறேன். அது என்ன எக்ஸெப்ஷன் வந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எது வழியாக போச்சு அப்படிங்கிறத. பன்னெண்டு 2 உள்ளே போகும்போது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்திருக்கா. ஸோ இதுதான் அந்த எரர்னுடைய எக்ஸெப்ஷனுடைய பேர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே கேட்ச் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த கேட்ச் பிளாக்கே இன்னொரு கேட்ச் பிளாக் போடுறேன். கேட்ச் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் ஏஇ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே அதுக்கான ரெக்டிஃபிகேஷனை எழுதலாம். ஆனால் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் எல்லாத்துக்கும் பேரண்ட் எக்ஸெப்ஷன், இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷனையும் அது வந்து கேப்சர் பண்ணிடும். அதனால் அதை அங்கே போடக்கூடாது. பேரண்ட் எக்ஸெப்ஷனை மேலே போட்டுட்டு சைல்டு எக்ஸெப்ஷனை கீழே போட்டிங்கன்னா திஸ் வில் பிகம் அன்ரீச்சபிள் ஆர் அன்ஆக்சசபிள் கோட் ஆகிடும். ஓகே, அதனால் வாட் வி நீட் டு டூ இஸ் இங்கே வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், arithmetic exception. ஈன்னு கொடுத்துட்டோம். இங்கே இதை வச்சுருக்கோம். இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் இங்கே வந்து இது இண்டெக்ஸ் 1 டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுப்போம். எங்கேயோ எரர் இருக்கு. இப்போ 12 அதுக்கு ஒழுங்காக தான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13ன்னு இங்கே போய் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸெப்ஷனுக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே போகல. இப்போ இன்கேஸ்
12 இங்கே கொடுத்தேன்னா அது உள்ளே போயிட்டு கேட்குது, அங்கே வந்து மாற்ற போகிறோம், இந்த லைன் ஆக்சஸ் ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆகும், திஸ் இஸ் பிகமிங், இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது, இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகாது, அரே இது வந்து வரவே வராது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தனியாக எக்ஸப்ஷன் ஒன்று வச்சுருங்க, ட்ரை கேட்சில் போட்டுட்டு இதை வந்து ஒரு தனி ட்ரை கேட்சில் போட்டுருங்க. இப்போ போட்டிங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக இருக்கும், ரெண்டுமே ஒர்க் ஆகும். இப்போ 12 0 போட்டாலும் அங்கே போய் வாங்கிட்டு 2 கொடுக்குறோம். ஓகே, இங்கே வந்து இது ஆட்டோமேட்டிக்காக 13 இங்கே எக்ஸப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து இதை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, இந்த ட்ரை கேட்ச் பேசிக் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இதுதான். இதில் வந்து we can have further things. இதில் வந்து நெஸ்டட் எக்ஸப்ஷன்ஸ், ஒன்றுக்குள்ளே ஒன்று எக்ஸப்ஷன், ஒரு ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை, இன்னொரு ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் இன்னர் ட்ரைக்கு வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் வைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டர் ட்ரையோட கேட்ச் வந்து அதை கேட்ச் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் அது ஒரு ஸ்டாக் மாதிரி உங்களுக்கு வரும். அவுட்டர் மோஸ்ட் திங்ஸ் இன்னர் மோஸ்ட் எக்ஸப்ஷன் இஸ் கோயிங் டு கெட் த ப்ரையாரிட்டி ஃபஸ்ட். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ஸோ யூ கேன் ஹாவ் மல்டிபிள் எக்ஸப்ஷன். ஒரே ட்ரைக்கு 2-3 கேட்ச் யூஸ் பண்ணலாம், தனித்தனியாக ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம், ஒரு ட்ரைக்குள்ளேயே மல்டிபிள் ட்ரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதேமாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா வந்து யூ ஆர் ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் த்ரோயபிள்னு ஒன்று இருக்குது, த்ரோன்னு ஒன்று இருக்குது, த்ரோஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.